ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஹோம் குவாரண்டைனில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14th வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான். பட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன வீட்லேயே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே பெருசாக வராதுங்க. ஆனால் கீரைகள் எல்லாமே சூப்பராக வரும். ஸோ கீரைகள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுலேயும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் வந்து இப்போது வந்து சூப்பர் மார்க்கெட்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் வந்து பசலைக்கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுலேயே வரக்கூடியது தான். ஸோ சும்மா அந்த காம்பு இருக்குல்ல, அந்த தண்டு இருக்குல்ல, அதை அப்படி நீங்கள் உடச்சி நீங்கள் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த கீரைகள்லாம் சூப்பராக வரும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைங்க. நீங்கள் பால்கனியாக இருக்கலாம், இல்லை சின்னதாக வீடு இருந்துச்சுன்னா கூட வீட்டில் எங்கேயாவது ஓரளவுக்கு வெயில் இருக்கிற இடமா இருந்தால் போதும், உங்களுக்கு இதை கண்டிப்பாக வைக்க முடியும். இந்த கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை, அதுக்கப்புறம் தண்டு கீரை கூட நீங்கள் தண்டை உடச்சி கூட நீங்கள் வைக்கலாம். தண்டு கூட உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி புதினா, கொத்தமல்லி எல்லாமே ட்ரை பண்ணலாம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம். பால்கனியில் நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் இப்போ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து விதைச்சி விடலாம். சின்ன வெங்காயத்துக்கு ஒரு கரெக்டான சீசன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான காய்கறிகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த சீசனுக்கு சூப்பராக வரக்கூடியது. இதையுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் ட்ரை பண்ணலாமா நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவரைக்காய் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் பூக்கள் வந்து உதிர்ற ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அஸ்வினி பூச்சி ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். அதை சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவரைக்காயும் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே வரும். உங்களுக்கு மிளகாயும் ட்ரை பண்ணலாம். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஓரளவுக்கு நல்லாவே வரக்கூடியது தான். மிளகாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் பூக்கள் உதற ப்ராப்ளம் அப்பப்போ வரும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நீங்கள் தேமோர் கரைசல், அப்புறம் புளிச்ச மோர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலை சுருட்டல் நோய், அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்லா நீங்கள் வந்து இதை காப்பாற்றிக்க முடியும். காராமணி போன்ற இதையுமே நீங்கள் வந்து விதைகளுமே நீங்கள் விதைச்சி விடலாம். இப்போ நீங்கள் விதைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் முன்னாடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செடிகள்லேருந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டுருக்கும். அதையுமே நீங்கள் வந்து அறுவடை எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய அறுவடையாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு தேவையான ஒரு காய்கறிகள் கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதேமாதிரி கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொடிப்பசலை கீரைகள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி விடலாம். சிகப்பு கொடி பசலையாக இருக்கட்டும், பச்சை கொடி பசலையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லா கீரையும் ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கீரை வந்து ஒரு பெரிய சப்ளை, உங்களுக்கு வந்து தேவையான வெஜிடபிள் நியூட்ரிஷன்ஸை வந்து சப்ளை பண்ணக்கூடியது கீரைகளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கீரைகள் நிறையா, எல்லா வகையான கீரைகளும் ட்ரை பண்ணுங்கள். விதைகள் எந்த விதைகள் வச்சுருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ஆனால் பயன்படுத்தாமல் இருப்பீங்க. ஸோ பிரண்டை வந்து இந்த டைமில் நிறைய துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. காய்கறிகள் பெருசாக வெளில கிடைக்கல அப்படின்னா பிரண்டை துவையல் செஞ்சு கூட சாப்பிட்லாம். நல்ல நியூட்ரிஷனான ஒரு விஷயந்தான். ஸோ பிரண்டை துவையல் இதெல்லாம் நிறையவே செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ மணத்தக்காளி கீரை இந்த வெயில் காலத்தில் தானாகவே வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த கீரையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறையவே குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, இதெல்லாம் வந்து நான் வந்து விதை போட்டு வச்சது கிடையாது, தானாகவே முளைச்சி வர்றது தான் பருப்பு கீரை. இதுவுமே நீங்கள் வந்து நிறையவே சாப்பிட்லாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நல்லாவே வரும். அண்ட் அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தரப்பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே சாப்பிட்லாம். இதுலேயுமே துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஹோம் குவாரண்டைன் டைமில் கார்டன் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி கார்டன் உங்களை நல்லாவே பார்த்துக்கும். உங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். வீட்டுக்கு தோட்டமாக இருக்கலாம், இல்லை மாடி தோட்டமாக இருக்கலாம். ஓரளவுக்கு சப்ளைஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கான ஒரு டெக்னிக் தான் இதெல்லாமே. நீங்கள் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்து மெயின் காய்கறிகள். ஓரளவுக்கு சம்மரில் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடியது. நாற்று போட்டு எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாற்றை வந்து வீட்டிலே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மாடியில் தொட்டியில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டெய்லி 2 வாட்டி தண்ணி ஊற்றுங்க. சம்மருக்கான டிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து வீடியோக்களில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு சம்மரில் எப்படி செடிகளை காப்பாற்றுறதுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விடுங்க.